சக மனிதர்களுக்கு நம்மால முடிந்த தானங்களை கொடுக்க வேண்டும். எனக்கு பகவான் கொடுத்திருக்கார், அப்ப பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. இல்லாதவர்களுக்கு பார்த்து கொடுப்பது என்னுடைய பாக்கியம் நினைச்சுக்கணும். எடுத்துக்கொள்பவர் கை மேலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பண்ணாதான் சாத்விகமான தானம். நம்ம கிட்ட இருக்கிற புண்ணியத்தெல்லாம் வாழ்ந்து அவர்கிட்ட இருக்கிற பாபத்தெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாராம். மனுஷ யஜ்யம், சக மனிதர்களுக்கு நம்மால முடிந்த தானங்களை கொடுக்க வேண்டும். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலான்னு ஆண்டாள் கூறுகிறார். அம்பரம் அப்படின்னா வஸ்திரம், ஆடைகள், தண்ணீர்னா தண்ணீர், சோறு அன்னம், இந்த மூணையும் தானம் பண்ணுவாராம் நந்தகோபாலன். நிறைய அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் நாள் அவர் வஸ்திரதானம் பண்ண ஆரம்பிச்சார்னால் என்ன நிறுத்துவாரா இல்லையான்னு தெரியல, இவ்வளவு தானம் பண்றாரேன்னு சொல்லுவாளாம். அம்பரமே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும். ஒவ்வொரு தானத்திலும் அவ்வளவு கைதேர்ந்தவர், நிறைய கொடுக்கக்கூடியவர் வள்ளல். அப்படி அறம் செய்யும்னு ஆண்டாள் சொன்னா பாருங்க. அம்பரம் தண்ணீர் சோறு கொடுப்பார். எதுக்குன்னால் உடனே ஒரு பதாகை அடிச்சு நான் இத்தனை பேருக்கு இவ்வளவு கொடுத்தேன்னு அடிக்கிறதுக்காக கிடையாது. அறம் செய்யும், தர்மமாக செய்ய வேண்டும். எனக்கு பகவான் கொடுத்திருக்கார், அப்ப பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. இல்லாதவர்களுக்கு பார்த்து கொடுப்பது என்னுடைய பாக்கியம் நினைச்சுக்கணும். சத்காரத்தோடு சாத்விகமான தானம். உயர்ந்த தானம்னா என்னன்னால் அவரிடத்துல எதிர்பார்த்து எந்த தானத்தையும் பண்ணக்கூடாது. அவருக்கு மேல ஆசனம் போட்டு நான் கீழே உட்காந்து கொடுக்கணுமா. தானம் கொடுக்கறச்சு இப்படி கொடுக்கறா பாருங்க, இப்படி கொடுக்கவே கூடாது. நாம இப்படி சமர்ப்பிக்கணும். எடுத்துக்கொள்பவர் கை மேலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பண்ணாதான் சாத்விகமான தானம். அவர் என்னமோ கீழே கையை ஏந்தி நான் எடுத்து இப்படி வச்சேன்னால் அப்ப என்னுடையதை ஒன்னமோ அவர் கொடுக்கறேன், அவர் தாழ்ந்தவர்கிற எண்ணம் வருது பாருங்க. அப்படி சொல்லவே கூடாது. தாத்தவ்யம் இது எத்தானம் தீயத்தே அனுபகாரிணே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப தானங்களை முடிந்தவரை செய்ய வேண்டும். விருந்தோம்பல், இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உபசாரம் என்னன்னால் வீட்டுக்கு யார் வந்தாலும் இல்ல முடிந்தவரை அழைத்தாவது விருந்தோம்பல் செய்ய வேண்டும். அது தமிழர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தர்மம். சாஸ்திரத்திலும் புகழப்பட்ட ஒரு தர்மம். அதிதிர் யஸ்ய பக்னாஷஹ கிருஹாத் பிரதிநிவர்த்ததே சதஸ்மை துஷ்கிருதம் தத்வா புண்ணியம் ஆதாய கச்சதின்னு சாஸ்திரம் சொல்றது. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றார், ஒரு அதிதி விருந்தாளி நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தார். வந்து ஏதான சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 1 மணிக்கு வந்து கேட்டால் நாங்கள்லாம் 9:30 மணிக்கே சாப்பிட்டு பாத்திரத்தை அலம்பியாச்சு. ஒன்றும் இல்லை போயிட்டு வாரோம்னு சொன்னோம்னால் அவர் திரும்ப போறாரோ இல்லையோ, நம்ம கிட்ட இருக்கிற புண்ணியத்தெல்லாம் வாழ்ந்து அவர்கிட்ட இருக்கிற பாபத்தெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாராம். அப்ப அதிதிஹி யஸ்ய பக்னாஷஹ, அவருடைய ஆசை நிறைவேறாமல் பசி தீராமல் ஒரு விருந்தாளி திரும்ப அனுப்பப்பட்டார் என்றால் அது பெரிய கேடுகளை விளைவிக்கும். அதே சமயத்தில் ஒரு அதிதிக்கு நாம சத்காரம் பண்ணோம், விருந்தோம்பல் செய்தோம் என்றால் அது இந்த உலகத்துல மட்டுமல்ல வைகுந்தத்தையே நமக்கு பெற்றுக் கொடுக்குமா. செல்வ நம்பி என்று ஒருவர் இருந்தார். திருக்கோட்டியூர் அருகில செல்வ நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். சில பாகவதர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு திருவனந்தபுரத்துக்கு யாத்திரையாக சென்று கொண்டிருந்தார்கள். வழியில திருக்கோட்டியூர் போய் பெருமாளை சேவிச்சுட்டு போகலாம். சாப்பிடணுமோ இல்லையோ, சாப்பிடுவதற்கு எங்க ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்காளோ அவர்கள் வீட்டில் தான் சாப்பிட முடியும், கண்ட இடத்துல சாப்பிட முடியாது. சரின்னு ஸ்ரீவைஷ்ணவர்கள் வீடா தேடிட்டு போனா இந்த செல்வ நம்பி வீட்டுக்கு வந்தா. அவர்கள் பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் நிலம் இருந்தது, நிலத்துல என்ன அறுவடை பண்ண முடியறதோ அதை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு செல்வ நம்பி வீட்டில் இல்லை, வெளியே சென்றிருந்தார். மனைவி மட்டும் இருந்தா. அவர்களுக்கு அன்னைக்கு துரதிருஷ்டவசமாக எந்த நெல்லுமே வீட்டுல கிடையாது. ஒரே ஒரு பானையில மட்டும் வச்சிருந்தார். அது எதுக்குன்னால் அடுத்த போகத்தை விளைவிக்கணும் இல்லையா, அடுத்த தடவை உழுவதற்கு தான் பயிரிடுவதற்கான நெல்களை மட்டும்தான் ஒரு பானையில வச்சிருந்தா. மற்ற விளைந்த நெல்லை எல்லாம் செலவழித்து விட்டார்கள். இவர்கள் சாப்பிட்றதுக்கே நெல்லு கிடையாது. என்ன பண்றதுன்னு இவளுக்கு தெரியல. 4 பேர் ஸ்ரீவைஷ்ணவர்கள் வந்து விட்டார்கள். கவலையே படல. அந்த பானையிலிருந்து நெல்லை எடுத்தா, குத்தி உமிய விலக்கி அதை அரிசி எடுத்து சமைத்து அவர்களுக்கு சோறு இட்டு விட்டாள். அவர்களும் ஆனந்தமா திருப்தியா வாழ்த்தி விட்டு மேலே சென்று விட்டார்கள். சாயங்காலம் செல்வ நம்பி வந்தார். வந்து ஆட்கள் எல்லாம் கூட்டின்னு வந்து நாளைக்கு தான் விதைக்கலாம்னு இருக்கும், இவாளெல்லாம் தான் 4 பேரை கூட்டின்னு வந்திருக்கேன், எங்க அந்த பானையில விதையெல்லாம் இருந்து அதெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொன்னார். அவன் வெறும் பானையை வந்து நீட்டினான். இதுல இருந்த விதையெல்லாம் எங்க நாளைக்கு விதைக்கணுமேன்னு கேட்டார். நான் ஏற்கனவே விதைச்சுட்டேன்ட்டு அவ. எங்க விதைச்ச? நான் இப்பதானே ஆளை கூட்டின்னு வந்திருக்கேன், நீ எங்க விதைச்சேன்னால் நான் விதைத்த நெல்லானது இந்த உலகத்துல முளைக்காது அந்த உலகத்துல முளைக்கும்னு சொன்னாலும்.
நான் விளைச்சது வைகுந்தத்தை கொடுக்கும். இங்க 4 பக்தர்களுக்கு நாம நல்லது பண்ணோம்னால் பகவானுக்கு ஆனந்தம். அப்ப அதனுடைய பயனை எங்க அடைவோம்? இப்ப திருஷ்டமா பயன் கிடைக்குமானால் திருஷ்ட பயனே அல்ல, அதிருஷ்டமான வைகுந்தத்தையே பகவான் அருளுவர். அப்ப இங்க பயிரிட முடியாது, அங்கு போய் பயிரிடலாம்னு அந்த பெண்ணு சொன்னாலாம். அப்படி விருந்தோம்பல் என்பது முக்கியம். மனுஷர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உபச்சாரம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.